தமிழகத்தின் அரசியல் களம் தொடர்ந்து விறுவிறுப்படைந்து வருகிறது. அந்த வகையில் தற்போது தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சந்தித்திருக்கிறார். விழுப்புரம் தைலாபுரம் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. சந்திப்பின் நோக்கம் என்ன என்பது குறித்தும் நாம் இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம். அது தொடர்பான கேள்விகளையும் நாம் எழுப்புவோம். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை செல்வ பெருந்தகை சந்தித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார். காமராஜ், சந்திப்பின் முக்கியத்துவம் என்ன, சந்திப்பினுடைய நோக்கம் என்ன, ஏதேனும் தகவல் தெரிய வந்திருக்கிறதா தற்போது வரை? பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை ஏற்கனவே அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே மோதல் போக்கு நிலை வருகிற நிலையில் இருவரும் சமாதானம் பேசும் நிகழ்ச்சியில் ஆடிட்டர் குருமூர்த்தியும் சைதை துரைசாமி ஏற்கனவே ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில தான் தற்போது தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய ராமதாஸ் இல்லத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை சந்திச்சிருக்கார். அவருடைய துணைத் தலைவர் விஜயன் வந்திருக்கார். அது மட்டும் இல்லாம இருவருக்கும் ஏற்கனவே ஜி.கே. மணி உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்த போது ஒரே நேரத்தில் செல்வ பெருந்தகையும் பாமக சேர்ந்த ராமதாஸ் சந்தித்திருந்தாங்க. இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆனால் இப்ப சந்திப்பானது மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக கூறப்படுகிற நிலையிலும், ஆனால் இந்த ஏற்கனவே திமுக குறித்து அன்புமணி ராமதாஸ் பேசியிருந்தார். குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் திமுக தான் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்தும் ராமதாஸ் ஒரு பதில் தெரிவித்திருந்தார். இன்னும் இந்த சந்திப்பை சார்ந்த செல்வ பெருந்தகையுடைய சந்திப்பு ஒரு முக்கியத்துவமாக கருதப்படுகிறது. இந்த சந்திப்புல முக்கியமான அதாவது இந்த கட்சி சார்ந்த இருவருக்கான மோதல் குறித்து மோதல் போக்கு கைவிட வேண்டும் வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம கூட்டணி சம்பந்தமாக ஏதாவது பேசுவதற்கான தகவல்கள் பேசுவாரா என்பது குறித்து அவர் வெளியே வந்தவுடன் தெரியவரும். காமராஜ், ஜி.கே. மணியை பொறுத்தவரை அவர் உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவரை சந்தித்து செல்வ பெருந்தகை நலம் விசாரித்ததில் ஆச்சரியமில்லை. ஆனால் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? தற்போது என்ன சொல்லியிருக்கிறார்கள்? மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று சொல்லியிருக்கிறார்களா? அதன் உள்ளீடான அர்த்தத்தை எவ்வாறு புரிந்து கொள்ளலாம்? நிச்சயமாக இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமாகவும் 40 ஆண்டுகால வழக்கத்தின் காரணமாக சந்திப்பதாக சொல்லிவிட்டு உள்ளே சென்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாம மருத்துவமனையில் இருக்கும்போது ஜி.கே. மணியை சந்திப்பதற்கு செல்வ பெருந்தகையும் மருத்துவர் ராமதாஸ் ஒரே நேரத்துல அந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கு. அன்புமணி அதாவது ஜி.கே. மணியை சந்திச்சு நலம் விசாரித்தாங்க. அது மட்டும் இல்லாம மீண்டும் காட்டுமன்னார் கோயிலில் நடக்கக்கூடிய ஒரு கட்சி நிகழ்வுல கலந்து கொண்ட பின்பு மீண்டும் இந்த வழியா செல்லக்கூடிய செல்வ பெருந்தகை தைலாபுரம் இல்லத்தில் இந்த சந்திக்கூடிய நிகழ்வு அந்த கட்சி சார்ந்த ஒரு முக்கிய தகவலாக இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே திமுகவுடன் கூட்டணி வைப்பதாக ஒரு தகவலுக்காக பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக ஒரு தகவல் வெளியே இருந்து, ஆனால் அந்த சமயத்தில் செல்வ பெருந்தகை கட்சி இந்த சந்திப்பு ஒரு எதிர்பார்ப்பு காட்டியிருக்கிறது. ஏற்கனவே பாமகவில் பிளவு என்பது நமக்கு தெரியும். ஒருபுறம் நிறுவனர் ராமதாஸ், அவருடைய ஆதரவாளர்கள், அதே போல நான் தான் தலைவர், பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைவர் நான் தான், எனக்கு தான் அதிகாரம் உள்ளது என்று அன்புமணி ராமதாஸ், அவருடைய ஆதரவாளர்கள் ஒருபுறம் என்று பிளவுண்டு இருக்கிறது பாமக. இது எப்படி புரிந்து கொள்ளலாம்? திமுக கூட்டணியோடு பாமக ஏதேனும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதற்குரிய பேச்சுவார்த்தை தான் செல்வ பெருந்தகை மூலமாக நடைபெறுகிறதா? இதனை தொடர்ந்து பல்வேறு யூகங்கள் எழுப்பப்படுமே, பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படுமே. நிச்சயமாக இந்த சந்திப்பு பல்வேறு யூகங்களை எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. அதாவது ஏற்கனவே நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பின் போதுவே கலைஞர் பாணியில் தன்னுடைய தலைவர் பதவியை நான் கையை எடுத்துக்கொள்வதாக குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாம அன்புமணி ஸ்டாலினை போல செயல்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில தான் திமுக ஏற்கனவே அன்புமணி பேசியிருந்த போது பாமகவில் ஏற்படுகிற சூழ்ச்சிக்கு காரணம் திமுக தான் குறிப்பிட்டிருந்த போதே ராமதாஸ் அதற்கு மறுநாளே மறுப்பு தெரிவித்தார். அது போன்று எதுவும் கிடையாது என்று மறுப்பு தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் தான் இவர் செல்வ பெருந்தகை சந்தித்திருக்காரு. ஆனா இவர் சந்திப்பானது உள்ளே செல்லும் போது மரியாதை நிமித்தமாக தான் சந்திக்க வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம 40 வருடங்களாக அவருடன் பயணித்து வருகிறோம், அது மட்டும் அவருடன் பேசி வந்துடும், அதனால தான் சந்திக்கிறோம் குறிப்பிட்டு சென்றிருக்கிறார். அவர் வெளியே வந்த பிறகுதான் முக்கியமான எந்த சந்திப்பு என்று தெரிய வரும். தற்போது வரை மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களிடம் உரிய விளக்கத்தை நாம் கேட்கலாம். அதே போல பாமக நிறுவனர் ராமதாசிடமும் சந்திப்பின் நோக்கம் என்ன என்பது குறித்தாக நாம் கேட்கலாம். சந்திப்பு நிறைவடைந்த பிறகு அது குறித்த விவரங்கள் நமக்கு தெரிய வரும். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி காமராஜ்.